எக்ஸாம்ஸ் டெய்லி டெக் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ப்ராப்ளம்ஸ் ஆன் தெர்மோடைனமிக் ப்ராசஸஸ். ஸோ லாஸ்ட் வீடியோஸில் பார்த்துட்டு இருப்பீங்க தெர்மோடைனமிக் ப்ராசஸஸ், வேரியஸ் தெர்மோடைனமிக் ப்ராசஸில் டெரிவேஷன் பார்த்துருந்தோம் சரிங்களா. ஸோ கடைசியாக வந்து பாலிட்ராபிக் ப்ராசஸும் அதுக்கப்புறம் மொத்தமாக எல்லாத்தையுமே ஒரு கம்பைல் பண்ணி என்னென்ன ஃபார்முலாஸ்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபார்முலாஸ் பார்த்துருந்தோம். ஃபார்முலா ஒரு டேப்லேஷனுக்கான மாதிரி பார்த்துருந்தோம் ரைட்டுங்களா. ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அந்த டேப்லெட் காலம்லாம் எப்படி யூஸ் பண்ணி சம்மை சால்வ் பண்ணுறது, எப்படி ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 2 மார்க்ஸில் கேட்பாங்க சரிங்களா. ஸோ எந்த ஒரு எக்ஸாமாக இருந்தாலும் சரி, டிஆர்பியாக இருந்தாலும் சரி, இல்லை டிஎன்பிசியிலே வந்து 2 மார்க்ஸ் சம்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி ப்ராப்ளமேட்டிக்காக கேட்கணும்னு நினச்சாங்க அப்படின்னா இந்த மாதிரி கேட்பாங்க சரிங்களா. ஸோ அதை தான் வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம், வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு சம்மு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். எ வால்யூம் ஆஃப் 0.5 m3, a volume of 0.5 m3 of gas at a pressure of 10 bar and 200 degrees Celsius is expanded in a cylinder to 1.2 m3 isobarically. So isobar என்ன process? Constant pressure process சரிங்களா. So calculate the amount of work done. So work done தான் நமக்கு தேவை work done W கண்டுபிடிக்கணும் by the gas and the increase in internal energy கொடுத்துருக்காங்க. ஸோ சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி தான் ரைட்டுங்களா. ஸோ சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி, ஸோ சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி டெல்யூ ஓகேங்களா. ஸோ டெல்யூவை நம்ம கண்டுபிடிக்கணும் சரியா. ஸோ என்னென்ன கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு கிவன் டேட்டாவை தனியாக எடுத்து எழுதிக்கோங்க. ஸோ வால்யூம் V1 கொடுத்துருக்காங்க. ஸோ V1 0.5 m3 எழுதி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு கிவன் டேட்டாவை முதல் எழுதிருங்க. எப்பயுமே எடுத்தோடனே கிவன் டேட்டாவை எழுதிக்கோங்க. எழுதிக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் சம் சால்வ் பண்ணுறதுக்கு. ஸோ வால்யூம் V1 கொடுத்துருக்காங்க எவ்வளவு 0.5 m3 சரிங்களா. ஸோ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ வால்யூம் கொடுத்துருக்காங்க, அடுத்து ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க, டெம்பரேச்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரெஷர் 10 bar, டெம்பரேச்சர் 200 டிகிரி செல்சியஸ். ஸோ ப்ரெஷர் 10 bar பாரில் கொடுத்துருக்காங்க. ஸோ டெம்பரேச்சர் கொடுத்துருக்காங்க, டெம்பரேச்சர் T1 = 200 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சரிங்களா. அடுத்து வேற என்ன கொடுத்துருக்காங்க, இஸ் எக்ஸ்பாண்டட் இன் சிலிண்டர் டு 1.2 m3 கொடுத்துருக்காங்க. ஸோ V2 கொடுத்துருக்காங்க. ஸோ V2 = 1.2 m3 சரிங்களா. ஸோ வேற ஏதாவது கொடுத்துருக்காங்களா? வேற எதுவுமே கொடுக்கல ரைட்டுங்களா. ஸோ வேற என்ன கொடுத்துருக்காங்க, ஐசோபேரிக்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஐசோபேரிக் மீன்ஸ் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் P1 = P2. ஸோ எதை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, டு ஃபைண்ட் என்னது, ஸோ டு ஃபைண்ட் வந்து ஒர்க் டன்னும் சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி ரெண்டுமே கண்டுபிடிக்கணும் சரிங்களா. P1 = P2. ஸோ முதல்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கொடுத்துருக்க டேட்டாவை எடுத்து எழுதிக்கணும். எழுதிக்கிட்டு இது எல்லாமே SI யூனிட்ஸில் தான் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் ஒரு வாட்டி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா கிவன் டேட்டாவை அப்படியே போட்டுட்டு ஃபார்முலாவில் அதே டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணிடும். அப்படின்னா என்ன ஆயிரும் அப்படின்னா நீங்கள் கண்டுபிடிக்கிற வேல்யூஸ் எல்லாமே தப்பாயிரும், சம்முமே தப்பாயிரும் ரைட்டுங்களா. ஸோ முதல் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே எல்லாமே SI யூனிட்டில் இருக்காங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஸோ வால்யூமோட SI யூனிட் m3, ஸோ கரெக்டாக இருக்குது 0.5 m3. ஸோ ப்ரெஷரோட யூனிட் என்னது Nm/m². ஆனால் இங்கே என்ன இருக்குது, பாரில் இருக்குது. ஸோ 10 bar நமக்கு தெரியும், 1 bar = 1 × 10⁵ Nm/m². ஸோ 10 barனா 10 × 10⁵ Nm/m² சரிங்களா. அடுத்து பாருங்க, டெம்பரேச்சர் கொடுத்துருக்காங்க 200 டிகிரி செல்சியஸ். ஸோ டெம்பரேச்சருக்கு என்ன அது SI யூனிட் கெல்வின். ஸோ 200 + 273 473 கெல்வின். ஸோ டெம்பரேச்சர் கண்டுபிடிச்சாச்சு, வால்யூமும் மாற்றியாச்சு சரிங்களா. ஸோ எல்லாமே போட்டுட்டோம். ஸோ டேரெக்டாக போய் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஸோ ஒர்க் டன்னோட ஃபார்முலா நமக்கு தெரியும். ஸோ ஒர்க் டன் = இன்டெக்ரல் PdV, அது ஜென்ரல் ஃபார்முலா. ஸோ இது என்ன ப்ராசஸ்ஸு, கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ். ஸோ ஒரு P தான் இருக்கும், P ரெண்டுமே சேம் தான். ஸோ ப்ரெஷர் வந்து கான்ஸ்டன்ட், சேஞ்ச் இன் வால்யூம் மட்டும் தான் போட போகிறோம் டேரெக்டாக. V2 - V1, ஸோ 1.2 - 0.5 போட்டு கால்குலேட் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ரெஷர் வந்து 10 பாரா, அதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. ஸோ 10 × 10⁵ இன்ட்டு V2 - V1. ஸோ V2 - V1 1.2 - 0.5. ஸோ 1.2ல் 0.5 போச்சுன்னா 0.7. சார் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ 0.7 × 10 × 10⁵. ஸோ இதை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா என்ன வரும், 7 × 10⁵.
7 into 10 to the power of 5. இது என்னது ஒர்க் டன் ஜூல் சரிங்களா 7 into 10 to the power of 5 ஜூல்ஸ் வருது. ஸோ நீங்கள் வந்து 10 to the power of 3னா என்ன பண்ணலாம் கிலோவாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதில் வந்து கேன்சல் ஆயிரும். ஸோ மிச்சம் இருக்குது 7 into 10 to the power of 2 which is 700 joules சரிங்களா. ஸோ ஒர்க் டன் எவ்வளவு 700 கிலோ ஜூல் சாரி ஒர்க் டன் 700 கிலோ ஜூல். ஸோ அதை எழுதிக்கோங்க. ஸோ ஒர்க் டன் எவ்வளவு 700 கிலோ ஜூல் கண்டுபிடிச்சிட்டோம் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி கண்டுபிடிக்கணும். ஸோ சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா ஸோ எம்சிவி டெல் டி. ஸோ சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா எம்சிவி டெல் டி. ஸோ டெல்டினா சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் T2 minus T1. ஸோ மாஸ் இருக்கா மாஸ் இல்லை. சிவி இருக்குதா சிவியும் இல்லை. டெல்டி சேஞ்ச் இன் டெம்பரேச்சருக்கு T1 இருக்குது T2 இல்லை. ஸோ மாஸ் வந்து நம்ம அஷ்யூம் பண்ணிக்கலாம் சரிங்களா. மாஸ் வந்து 1 kg அப்படின்னு சொல்லி அஷ்யூம் பண்ணிக்கலாம். ஸோ சிவி கான்ஸ்டன்ட் வால்யூம். ஸோ அது ஏர் தானே உங்களுக்கு அதனால 0.718 அதை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த வேல்யூவே எடுத்துக்கலாம். ஏர் தானே கொடுத்துருக்காங்க அதனால 0.718 எடுத்துக்கலாம். ஸோ 0.718 வந்து கிலோ ஜூலில் இருக்கும். கன்வெர்ட் பண்ணும்போது 10 to the power of 3. ஸோ சேஞ்ச் இன் டெம்பரேச்சருக்கு T2 minus T1. T2 நம்மக்கிட்ட இல்லை. T2 வேல்யூ நமக்கு வேணும். மைனஸ் T1 எவ்வளவு 473 கெல்வின் சரிங்களா. ஸோ இதை சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடி ரிலேஷன் நமக்கு தெரியும் இல்லைங்களா. பிவி ப்ரெஷர் வால்யூம் டெம்பரேச்சர் ரிலேஷன் இருக்குல்ல அதை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா T2வை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சி இதில் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ நமக்கு தெரிஞ்சும்ல ரிலேஷனு P1 V1 by T1 is equal to P2 V2 by T2 சரிங்களா. ஸோ ப்ரெஷர் ரெண்டுமே சேம் அதனால் அப்படியே விட்டுடலாம். வால்யூம் நமக்கு தெரியும் 0.5 டிவைடட் பை 1.2 0.5 இன்ட்டு T1 எவ்வளவு 473 ஈக்குவல் டு V2 எவ்வளவு 1.2 டிவைடட் பை T2 சரிங்களா. ஸோ இதை அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு T2 கிடச்சிடும். ஸோ T2 வந்து சால்வ் பண்ணுங்கள் எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். ஸோ கேல்குலேட்டர் எடுத்து கேல்குலேட் பண்ணி பாருங்கள் எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். ஸோ நான் கேல்குலேட் பண்ணி சொல்கிறேன் எனக்கும் எவ்வளோ வருதுன்னு பார்க்குறேன். ஸோ 473 ஸோ பாருங்கள் 473 இன்ட்டு 1.2 சரிங்களா. 473 இன்ட்டு 1.2 அண்ட் டிவைடட் பை 0.5. ஸோ 1135 வருது எனக்கு. ஸோ 1135.2 கெல்வின் சரிங்களா. ஸோ இதுதான் வந்து டெம்பரேச்சர் செகண்ட் டெம்பரேச்சர் ஓகேங்களா. ஸோ இந்த வேல்யூ வந்து அதில் சப்ஸ்டியூட் பண்ணணும். T2வில் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ 1135.2 மைனஸ் 473 எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். 1135 மைனஸ் 473னா 662 662 சரிங்களா. இந்த வேல்யூ எவ்வளவு சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் எவ்வளவு 662.2 சரிங்களா. ஸோ அதோடைய இதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணணும். இன்ட்டு 718 0.718 இன்ட்டு 10 to the power of 3னா 718 சரிங்களா. 718 இன்ட்டு 1 ஸோ எவ்வளோ வருது 475459 வருது எனக்கு. ஸோ 475,459.6 சரிங்களா. ஸோ சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி இவ்வளோ வருது. ஸோ 475 கிலோ ஜூல். சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி எவ்வளவு 475 கிலோ ஜூல் சரிங்களா. அதை எழுதிக்கோங்க. சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி எவ்வளவு 475.4 கிலோ ஜூல் சரிங்களா. இது ரொம்ப சிம்பிளான சம்மு தான். அது எக்ஸசைஸ் மாடலு ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஃபார்முலாஸ் மட்டும் தான் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ண போகிறீங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய வேர்டு வந்து என்ன அப்படின்னா இந்த ஐசோபேரிக் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். ப்ரெஷர் வால்யூம் டெம்பரேச்சருடைய ரிலேஷன் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் சரிங்களா. ஸோ அது தெரிஞ்சாதான் இதை சால்வ் பண்ண முடியும். ஸோ சிம்பிளான மேக்ஸ் தான். சிம்பிளான மேக்ஸ்லேயே வந்து என்ன பண்ணிடலாம் அப்படின்னா இந்த சம்மை செஞ்சிடலாம். ஸோ இது ஒரு சம்மு முடிஞ்சிருச்சு. ஒர்க் டன் கண்டுபிடிச்சிட்டோம். சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜியும் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஸோ யூனிட் ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜூல்ஸ் இருந்துச்சு. இப்போ நான் கிலோ ஜூலுக்கு மாற்றிருக்கேன். இதுலேயுமே வந்து கிலோ ஜூலுக்கு கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த கன்வர்ஷனும் உங்களுக்கு தெரியணும். ஸோ கரெக்டாக அந்த வேல்யூஸும் தெரிஞ்சிருக்கணும், கன்வர்ஷனும் தெரிஞ்சிருக்கணும். தப்பாக போட்டிங்க அப்படின்னா என்ன ஆகிடும் அப்படின்னா உங்களுக்கு டோட்டலாகவே தப்பாகிடும். வேல்யூஸ் எல்லாமே மாறிடும் சரிங்களா. ஸோ கரெக்டான வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், கரெக்டான யூனிட்டை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் சம் பார்க்குறோம். நெக்ஸ்ட் சம் பாருங்கள்.
ஏர் இஸ் ஹீட்டட் இன் அ க்ளோஸ்டு வெசல். ஸோ இந்த கீவேர்டு வந்து இதுதான், க்ளோஸ்டு வெசல். ஓகேங்களா? நம்ம ப்ரெஷர் ஆஃப் 2 bar to 5 bar. ஸோ இனிஷியல் கண்டிஷன் வந்து 2 bar, ஃபைனல் கண்டிஷன் 5 bar. ஓகேங்களா? இஃப் த இனிஷியல் டெம்பரேச்சர் ஆஃப் த ஏர் இஸ் 300 Kelvin, அதாவது T1 கொடுத்துருக்காங்க. T1 எவ்வளவு? 300 Kelvin. டிட்டர்மைன் த சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி. ஸோ சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி, மறுபடியும் சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி தான் எப்படி சொல்றாங்க. ஸோ சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி எவ்வளவு? ΔU. சரிங்களா? ΔU தான் நீங்க கண்டுபிடிக்க போறீங்க. ஸோ சிவியோட வேல்யூ கொடுத்துருக்காங்க 0.712 கிலோஜூல் பர் கிலோகிராம் கெல்வின் அப்படின்ட்டு இதில் கொடுத்துட்டாங்க. சரிங்களா? ஸோ கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த வேல்யூ தான் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகேங்களா? ஈவன் தோ யாராக இருந்தாலும் இங்கே யார் தான் கொடுத்துருக்காங்க, யாரோட சிவி வேல்யூ வந்து 0.718 கான்ஸ்டன்ட் வேல்யூ. ஓகேங்களா? அப்படி தெரிஞ்சு நமக்கு தெரியும் யாரோட சிவி வேல்யூ வந்து 0.78, சிபி வேல்யூ வந்து 1.005 அப்படின்னு நமக்கு தெரியும். தெரிஞ்சிருந்தாலுமே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? கொஸ்டின்ல கொடுத்துருந்தாங்கன்னா கொஸ்டின்ல அவங்க என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்களோ அதை தான் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணணும். மாற்றி சப்ஸ்டியூட் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு டெசிமல் லெவலில் தான் மாறும். பட் சம்டைம்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா அந்த டெம்பரேச்சரில் வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணுங்க அப்படின்னா டேட்டா என்னென்ன கொடுத்துருக்காங்களோ கொஸ்டினில் இருக்கிற டேட்டாவை யூஸ் பண்ணி சம்ம சால்வ் பண்ணுங்க. கொஸ்டினில் டேட்டா இல்லை அதை பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் அஸ்யூம் பண்ணிக்கலாம். ஓகே, அது கொஸ்டின்லேயே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க அஸ்யூம் சூட்டபிளி அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அது என்ன அர்த்தம் அப்படின்னா நமக்கு தெரியாத வேல்யூ வந்து நமக்கு தெரிஞ்ச வேல்யூ தெரியும். இப்போ டென்சிட்டி ஆஃப் வாட்டர் வந்து நமக்கு தெரியும் 1000 டிகிரி செல்சியஸ், சாரி 4 டிகிரி செல்சியஸில் 1000 கிலோகிராம் per மீட்டர் கியூப் அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி நம்ம வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பட் அங்கேருந்து என்ன கொஸ்டின் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ கொஸ்டினில் என்ன கண்டிஷன் இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், மாற்றி சப்ஸ்டியூட் பண்ணாதீங்க. சரிங்களா? ஸோ இப்போ பாருங்கள், அடுத்து சால்வ் பண்ண போகிறோம். ஏர் இஸ் ஹீட்டட் இன் க்ளோஸ்டு வெசல். ஸோ க்ளோஸ்டு வெசல்னா என்னது? கான்ஸ்டன்ட் வால்யூம். ஸோ வெசல்லேருந்து என்ன இருக்கும்? வால்யூம் வந்து சேஞ்ச் ஆகுது. ப்ரெஷர் குக்கர்லாம் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ். சரிங்களா? ஸோ V1 is equal to V2. பாருங்க 2 பார்ல இருக்கான். ஸோ P1 கொடுத்துருக்காங்க. ஸோ P1 is equal to 2 bar, P2 is equal to 5 bar. எஸ், P2 is equal to 5 bar. சரிங்களா? P1 P2 கொடுத்துருக்காங்க கிவன் டேட்டால. வேற என்ன கொடுத்துருக்காங்க? T1 கொடுத்துருக்காங்க. ஸோ T1 டைரக்டாகவே கொடுத்துட்டாங்க 300 Kelvin அப்படின்னு சொல்லிட்டு கெல்வின்லேயே கொடுத்துட்டாங்க. பட் இது பார் மட்டும், இது மட்டும் பார்ல கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கணும். சரிங்களா? ஸோ வேற என்ன கொடுத்துருக்காங்கன்னா சிவி வேல்யூ கொடுத்துருக்காங்க. சிவி இஸ் ஈக்குவல் டு 0.712 கிலோஜூல் பர் கிலோகிராம் கெல்வின் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா வேல்யூஸை டேரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜியோட ஃபார்முலா என்னது? ΔU is equal to mCV ΔT. ஸோ எம் வந்து அஷ்யூம் பண்ணிக்கலாம் 1 kg. சிவியோட வேல்யூ இருக்கு 0.712. ஸோ சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் மட்டும் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ T1 இருக்குது, T2 மட்டும் கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கலாம்? கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ் தானே. ஸோ கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸில் என்ன இருக்கும்? P1 V1 அந்த எதாக இருந்தாலுமே, எந்த சம்மாக இருந்தாலும் சரி, அடியாபெட்டிக் ப்ராசஸ்லேயே இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே வந்து அந்த ப்ரெஷர் வால்யூம் டெம்பரேச்சர் ரிலேஷன் இருக்குது பார்த்தீங்களா? அதுலேயே வந்து உங்களுக்கு பாதி வேல்யூஸ் கிடச்சிடும். அதை வச்சே நீங்கள் வந்து பாதி சம்ம சால்வ் பண்ணிடலாம். எல்லா அன்னோன் வேல்யூமே வந்து நம்ம அப்படியே கண்டுபிடிச்சிடலாம். என்னென்ன நமக்கு வேணும் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே நீங்கள் என்ன கண்டுபிடிக்க போறீங்க? கிவன் டேட்டா என்னென்ன கொடுத்துருக்காங்களோ எடுத்து எழுத போறீங்க. டூ ஃபைண்ட் என்ன எழுத போறீங்க, அதுக்கு ஃபார்முலா என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு அப்படின்னா எது மிஸ்ஸிங்கு, எதுலேருந்து அதை எடுக்கலாம் அப்படிங்கிறது ஈஸியாக எடுத்துடலாம். ரைட்டுங்களா? இப்போ பாருங்க. ஸோ கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ் P1 V1 by T1 is equal to P2 V2 by T2. Constant volume process. So P1 by P2. So P1 எவ்வளவு? 2 bar. So 2 into 10 to the power of 5. 2 into 10 to the power of 5, 300 Kelvin. ஓகேங்களா? So T1 வந்து 300 Kelvin. So இது 5 into 10 to the power of 5 divided by T2. சரிங்களா? ஆமாம். ஸோ அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஸோ T2 is equal to என்ன வரும்? அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 10 to the power of 5 10 to the power of 5 கேன்சல் ஆயிரும். 5 into 300 divided by 2. 5 into 300 னா 1500. 1500 divided by 2 750. So T2 is equal to 750 Kelvin. சரிங்களா? ஸோ டெம்பரேச்சர் அட் ஃபைனல் ஸ்டேஜ் வந்து 750 Kelvin. சரிங்களா? ஸோ சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி தான் போய் நம்ம அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ மாஸ் 1 kg, சிவி வந்து 0.712.
0.712 தானே, 0.712 300 Kelvin, இது 750 Kelvin. So 750 Kelvin minus 300 Kelvin. So 450 Kelvin வரும். அதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஸோ 0.712 வந்து கிலோஜூல் பர் கிலோகிராம் கெல்வின். சரிங்களா? ஸோ தட்ஸ் வை அதை வந்து என்ன பண்ணணும், 0.712 இன்ட்டு 10 to the power of 3. ஏன்னா ஜூலில் தான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். 750 minus 300 450. ஸோ இதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னா சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி கிடைச்சிடும். சரிங்களா? ஸோ சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 0.712 நானும் கால்குலேட் பண்ணுறேன். 0.712 இன்ட்டு 10 to the power of 3. ஸோ 712 இன்ட்டு 450. ஸோ 320,400 320,400 ஜூல் வருது. சரிங்களா? ஸோ 10 to the power of 3னா கிலோ ஜூல். ஸோ 320.4 கிலோ ஜூல். இதுதான் என்னது, சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி. ஸோ சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜியோட வேல்யூ எவ்வளவு, 320.4 கிலோ ஜூல். இதுதான் வந்து சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜியோட வேல்யூ. ஸோ அவ்வளோதான், சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜியோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம், 320.4 கிலோ ஜூல். இதுதான் ஆன்சர். ஸோ இந்த ஆன்சர் உங்களுக்கு வருதான்னு பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம கிலோ ஜூலில் எழுதிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை தப்பு கிடையாது. சரிங்களா? ஸோ ஜூலில் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா மாறிடும். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கன்வர்ஷனை பண்ணுறோம். கரெக்டான கன்வர்ஷன் பண்ணி சால்வ் பண்ணுங்கள். எஸ்ஐ யூனிட்டுக்கு மாற்றுங்க. இது ரெண்டும் தான் முக்கியமானது. உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், சம்மு செய்கிறது வந்து ரொம்ப ஈஸி. கான்செப்ட்டு அந்த கண்டுபிடிக்கணும், அது மட்டும் தான் கீவேர்ட்ஸ் இல்லை அப்படின்னா அது என்ன ப்ராசஸ் அப்படிங்கிறத கரெக்டாக நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும். செகண்ட் முக்கியமானது என்ன அப்படின்னா எஸ்ஐ யூனிட்ஸில் என்ன இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். எஸ்ஐ யூனிட்லேருந்து கரெக்டாக எஸ்ஐ யூனிட்டுக்கு கன்வெர்ட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் அந்த வேல்யூஸ் வந்து சப்ஸ்டியூட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அப்படி கரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணால் மட்டும்தான் சம்ஸை ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். இல்லை அப்படின்னா என்ன ஆகிடும் அப்படின்னா ஒவ்வொரு வேல்யூமே மாறிட்டே இருக்கும். ஸோ வேல்யூஸ் மாறிச்சு அப்படின்னா கண்டிப்பாக என்ன ஆகிடும் அப்படின்னா ஃபுல் சம்முமே தப்பாயிடும். ஸோ ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது கிவன் டேட்டாவை எடுத்து எழுதிக்கோங்க, டூ ஃபைண்டிங் கரெக்டாக போடுங்க. என்ன வேணுங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னாலே நமக்கு ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம் சம்மை. ஸோ இது ஒரு ப்ராப்ளம். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்க. A quantity of air has a volume of 0.4 m3, ஓகேங்களா, at a pressure of 5 bar and at a temperature of 80 degrees Celsius. It is expanded in a cylinder at constant temperature. So constant temperature வந்து சேஞ்ச் ஆகாது, ஒரே டெம்பரேச்சர் தான். T1 is equal to T2 அப்படிங்கிறாங்க. At a pressure of 1 bar. ஸோ என்ன பண்ணுறாங்க, 5 பார்ல இருக்கிற ஏரை 1 பாருக்கு கன்வெர்ட் பண்ணுறாங்க. சரிங்களா? ஸோ டிட்டர்மைன் த அமௌண்ட் ஆஃப் ஒர்க் டன் பை த ஏர். எவ்வளோ ஒர்க் டன் நடந்திருக்கு அப்படின்னு மட்டும் தான் கேட்குறாங்க. ஸோ ஒர்க் டன் மட்டும் தான் நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க. ஸோ W ஈக்குவல் டு ஐசோதெர்மல் ப்ராசஸில் என்ன ஃபார்முலா, P1 V1 ln ஆஃப் V2 by V1. சரிங்களா? இதுதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவில் டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா கிடச்சிடும். ஸோ பாருங்க, ப்ரெஷர் வால்யூம் கொடுத்துருக்காங்க, V1 கொடுத்துட்டாங்க. V1 is equal to 0.4 m3. சரிங்களா? அட் அ ப்ரெஷர் ஆஃப் 5 bar. ஸோ ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க, P1 is equal to 5 bar. ஸோ P2 கொடுத்துருந்தாங்க, ப்ரெஷர் 2 வந்து 1 bar, அதாவது கம்ப்ரஸ் ஆயிருக்கு. 5 பார்லேருந்து 1 பார்னா என்னது, கம்ப்ரஸ் ஆகுது. ரைட்டுங்களா? 1 பார்லேருந்து 5 bar இருந்துச்சுன்னா எக்ஸ்பாண்ட் ஆயிருக்கும். ஸோ 5 பார்லேருந்து 1 பாரா கம்ப்ரஸ் பண்ணுறாங்க ஏரை. சரிங்களா? அடுத்து டெம்பரேச்சர் கொடுத்துருக்காங்க. டெம்பரேச்சர் பாருங்க, 80 டிகிரி செல்சியஸ். ஸோ 80 டிகிரி செல்சியஸில் இருக்குது. அதை கேள்வியெல்லாம் நீங்கள் மாற்றணும். ஸோ 80 + 273 எவ்வளோ வருதுன்னு பாருங்கள், போட்டுட்டு அந்த வேல்யூ போட்டுக்கோங்க. ஸோ 80 + 273 எவ்வளோங்கிறது கால்குலேட் பண்ணுங்கள். 2a pressure of 1 bar, determine the amount of work done by the air. ஸோ என்ன கண்டுபிடிக்கணும், ஒர்க் டன் கண்டுபிடிக்கணும். ஒர்க் டன் பை த ஏர். P1 V1, ப்ரெஷர் 1 இருக்குது, P1 இருக்குது, V1 இருக்குது. ln ஆஃப் V2 by V1. ஸோ V2 மட்டும் நமக்கு வேணும். சரிங்களா? லேண்ட் போட்டுடலாம் கால்குலேட்டரில். V2 by V1. V2 மட்டும்தான் நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். இந்த சம்மில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வால்யூம் 2 சேஞ்ச் இன் வால்யூமில் என்ன ஆச்சு, அதாவது இனிஷியல் ஸ்டேட்லேருந்து அந்த ஸ்டேஜுக்கு போகும்போது வால்யூம் என்னவா மாறிச்சு அப்படின்ட்டு V2 கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா இந்த சம்மை சால்வ் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ பாருங்கள், கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் ப்ராசஸ். ஸோ அதில் எப்படி கண்டுபிடிக்கலாம், ஸோ P1 by V1 is equal to P2 by V2. சரிங்களா?
ரொம்ப சிம்பிள் நினைக்கிறேன். 1 பார் 5 பார் 1 பார் இருக்கு. V1 வந்து 0.4, P1 எவ்வளோ இருந்துச்சு 5 பார் இருந்துச்சு. ஓகேங்களா, 5 × 10⁵ இன்ட்டு V1. ஸோ V1 எவ்வளவு 0.4. ஸோ 0.4 divided by P2 1 × 10⁵ is equal to V2. சரிங்களா, ஸோ சால்வ் பண்ணுங்க என்ன வருதுன்னு பாருங்க. 5 × 0.4 0.4 × 5 னா 22. ஸோ V2 is equal to 2m3. சரிங்களா, ஸோ வால்யூம் is equal to 2m3. ஓகேங்களா, வால்யூம் 1 எவ்வளவு 0.4 ஏற்கனவே தெரியும் நமக்கு. வால்யூம் 1 வந்து 0.4 m3, வால்யூம் 2 2m3. ஸோ அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஒர்க் டன்னோட ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு P1 V1 ln of V2 by V1. சரிங்களா, ln of V2 by V1. ஸோ கால்குலேட்டரில் கரெக்டாக லேன் போட்டுக்கோங்க. லேன் அப்படின்னா log E இல்லாட்டி லேன் ரெண்டுமே தனித்தனியாக இருக்கும். ரெண்டில் ஏதாவது ஒன்று சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. ஸோ P1 5 × 10⁵. சரிங்களா, 5 × 10⁵ இன்ட்டு V1. V1 எவ்வளோ 0.4 இன்ட்டு ln of V2 by V1. ஸோ V2 is 2 divided by 0.4. ஸோ கேல்குலேட் பண்ணுங்க. ln of 2 by 0.4 என்ன வேல்யூ வருது அப்படின்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அப்படியே அதை மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ கேல்குலேட்டர் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ln of V2 by V1 என்ன வேல்யூ வருதுன்னு பார்த்துக்கோங்க. ln of 2 divided by 0.4. ஸோ அது 1.6 வருது. இன்ட்டு 0.4 இன்ட்டு 5 இன்ட்டு 10⁵. ஸோ 321 வருது எனக்கு. ஒர்க் டன் வந்து 321,887.5. சரிங்களா, ஸோ ஒர்க் டன் வந்து இவ்வளோ வருது எனக்கு 3,21,887.5 ஜூல். சரிங்களா, ஒர்க் டன். ஸோ ஒர்க் டன் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு 3,21,887.5 ஜூல்ஸ் வருது. ஸோ நமக்கு தெரியும் 1000 10⁻³ எழுதிக்கலாம். ஸோ அப்போ என்ன ஆயிரும் 321.88 இன்ட்டு 10⁻³ ஜூல் அப்படின்னு எழுதலாம். இல்லை அப்படின்னா அப்படி எழுதலாம் 321.8 கிலோ ஜூல் அப்படி கூட எழுதிக்கலாம். ஸோ ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு 321.8 கிலோ ஜூல். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். பட் ஃபார்முலாஸ் கரெக்டாக நீங்கள் மனப்பாடம் பண்ணியிருக்கணும். மனப்பாடம் பண்ணணும் கூட அவசியம் கிடையாது. நீங்கள் அந்த டெரிவேஷனை பார்த்துருந்தீங்க அப்படின்னாலே ஈஸியாக வந்து நீங்கள் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்ட்டு. ஸோ இந்த ரிலேஷன்ஸ் உங்களுக்கு வந்து அவசியம். ப்ரெஷர், வால்யூம், டெம்பரேச்சர், ஒவ்வொரு ப்ராசஸுக்கும் என்ன ஆயிடுக்கு. ஸோ ப்ரெஷரில் என்ன பண்ணுறோம், வால்யூமில் என்ன ஆயிருக்கு, டெம்பரேச்சரில் என்ன, அடியாபெட்டிக்கில் என்ன. ஸோ ஒவ்வொரு ப்ராசஸ்லையும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஈஸியாக வந்து நீங்கள் டக்குன்னு டெரிவேஷன் எடுத்துடலாம். ஸோ எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த ஃபார்முலாஸையும் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு சம் செய்கிறது ரொம்ப ஈஸி. ஓகேங்களா, ஸோ ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. அண்ட் உங்களுக்கு இது நீங்கள் என்ன பண்ண வேண்டியது என்ன, அந்த கான்செப்ட் தான் புரிஞ்சுக்கணும். சரிங்களா, கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப சுலபமாக இந்த சம்ஸ் எல்லாத்தையுமே சால்வ் பண்ணிடலாம். சரிங்களா, ஸோ அடுத்த டாபிக் வந்து அடியாபெட்டிக் ப்ராசஸில் சம்மு சால்வ் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.